हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 93 ஏழாவது ஸ்லோகம். வர்த்தேயத்யக்தமானः சுகமதிசிசுவத் நிஸ்ஸகாயश्चरेयम् कन्याया एकशेषो वल इव विभो वर्जितान्योन्यघोषः तच्चित्तो नावबुद्ध्यै परमिषु कृदिव क्ष्माभृदायानघोषं गेहेष्वन्यप्रणीतेष्वहिरिव निवसानि उन्दिरोर्मन्दिरेषु. वर्तेय त्यक्तमानः सुखम् अतिशिशुवत् निस्सहायः चरेयं कन्यायाः एकशेषः वलयः इव विभो वर्जित अन्योन्यघोषः तत् चित्तः न अवबुद्ध्यै परम् इषुकृत् इव क्ष्माभृत् आयानघोषं गेहेषु अन्यप्रणीतेषु अहिः इव निवसानि उन्दिरोः मन्दिरेषु. அதிசிசுவத்து பச்சிலம் குழந்தை போல், தியக்தமானஹா மான அவமானங்கள் அற்றவனாய், சுகம் வர்த்தேயா இன்பமாக இருக்க கடவேன், கன்யாயாக இளம் பெண்ணின் ஏகசேஷா வலையா இவ எஞ்சியிருந்த ஒற்றை வளையல் போல, நிஹி சகாயக யாருடனும் கூட்டு இன்றி, வர்ஜித அந்யோன்ய கோஷகா அதனால் ஒருவரோடொருவர் உரையாடும் ஒலியே எழாமல், சரேயம் திரிவேனாக, இஷு கிருத்து அம்புகளை தயாரிப்பவன் வேலையில் மனம் ஒன்றியதால், க்ஷ்மாபிருத் அரசன் ஆயான கோஷம் பரிவாரங்களுடன் வரும் பேரொளியை இவ கேளாதிருந்தது போல், துவத்து சித்தகா உன்னில் மனம் லயித்தவனாய், பரம் ந அவபுத்தியை வேறெதையும் நான் அறியாதிருப்பேனாக, அஹிஹி உந்திரோஹோ பாம்பு எலியின் மந்திரேஷு இவ வலைகளில் வசிப்பது போல, அந்நிய பிரணீதேஷு பிறர் கட்டிய, கேகேஷு இல்லங்களில், நிவசானி வாழ்வேனாகாம். பிரபோ, அபிமானத்தை விட்டு சின்னஞ்சிறு குழந்தையைப் போல் நான் சுகமாக இருப்பேனாகா. ஒரு கன்னிகையின் கையில் மிஞ்சியிருந்த ஒற்றை வளையலைப் போல் பிறருடைய கூட்டுறவு இல்லாதவனாகவும், அதனால் ஒருவருக்கொருவர் செய்யும் வீண் பேச்சில்லாதவனாகவும் சஞ்சரிப்பேனாகா. அம்பு குறிவைப்பவன் பூமியாளும் அரசனுடைய ஊர்வல சத்தத்தை அறியாதவாறு உம்மிடம் மனதை வைத்து நான் வேறொன்றையும் அறியாமல் இருப்பேனாக. எலி வளைகளில் வசிக்கும் பாம்பு போல் நான் வீடு கட்டி கவலைப்படாமல் பிறர் கட்டின வீடுகளில் வசிப்பேனாக.